Hi friends, welcome to Jeffins Mommy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்க மீன் பேரு விலங்கா மீன். அதை இங்கிலீஷ்ல eel fish அப்படினு சொல்வாங்க. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் போட்டோ அட்டாச் பண்ணிருக்கேன். பாருங்க இது ஒரு பார்க்கிறதுக்கு ஒரு பாம்பு மாதிரி இருக்கு. பட் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற எல்லா ஃபுட்லயுமே sugar content கண்டிப்பா இருக்கும். பட் இந்த ஃபிஷ்ல sugar content சுத்தமா கிடையாது. ஸோ அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்லாம். அப்புறம் ஐ பவரை இந்த ஃபிஷ் இன்க்ரீஸ் பண்ணுமா. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயட் பிளானில் இந்த ஃபிஷ்ஷை தாராளமாக சேர்த்துக்கலாம். பிகாஸ் இது வந்து ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. அதனால் இந்த ஃபிஷ்ஷை தாராளமாக நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை கடலுக்குள்ளே 4000 மீட்டர் உள்ளே போனால் மட்டும்தான் இந்த ஃபிஷ்ஷை பிடிக்க முடியுமா. ப்ளஸ் இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய பாஸ்பரஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ஜாப்பனீஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷை நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம். பிகாஸ் இந்த ஃபிஷ் வந்து லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. அதனால் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம். நான் 2020 லைவ் லாங்கஸ்ட் பீப்புள் எந்த கண்ட்ரி அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஹாங்காங் இருந்துச்சு. செகண்ட் கண்ட்ரி ஜாப்பனீஸ் தான் இருந்துச்சு. மேபி இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலாம். அவங்க எடுத்துக்கிற ஃபுட் ஸ்டைல் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கலாம். ஸோ அவ்வளோ சத்து இருக்குது இந்த ஃபிஷ்ஷில். வாங்க இன்றைக்கி இந்த ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 பழுத்த தக்காளியை குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 150 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய ஆப்பிள் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய கட்டி பூண்டை உரித்து தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வடகம் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குக்கிங்க்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து குழம்பு மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பெரிய பாட் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க க்ரீன் சில்லியை சேர்த்துக்கிறேன். க்ரீன் சில்லி போட்டு கொஞ்ச நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிறதுக்காக. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க 10 மினிட்ஸ். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளியை நாம் இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை கரைக்கும் பொழுது ஒரு 70% அளவுக்கு புளியை புழிஞ்சு எடுத்துக்கோங்க போதும். ரொம்ப புழிஞ்சு எடுத்தோன்னா அதோடைய டேஸ்ட்டே மாறிடும். அப்புறம் இதில் உள்ள ஓடெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1.5 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். 3 ஃபேமிலிக்கு எடுத்திருக்கேன். மதர் இன் லா ஃபேமிலிக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு, அப்பா அம்மா ஃபேமிலிக்கு எடுத்திருக்கேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நான் தண்ணியாக வைக்கிறேன். அதனால் நிறைய தண்ணி ஊற்றிக்கிறேன். சில பேர் திக்காக வைப்பாங்க. ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இன்றைக்கி நான் குழம்பு மிளகாப்பொடி தான் போட போகிறேன். பாருங்கள் இதில் வந்து ஒரு 7 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. நான் ஆச்சியோ சக்தியோ எந்த ஒரு ஃபிஷ் மசாலாவும் நான் ஆட் பண்ணல. ஒன்லி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாப்பொடி மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ இதை 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த புளியோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும். இப்போ நாம் இதை 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா புளி ஃப்ளேவர்லாம் போய் நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்க்கும்போது எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று இடிக்காத மாதிரி சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து பெரிய பாட்டில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக.
எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம வடவம் தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் சின்ன வானல் போட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வடவத்தை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வடவத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்திங்கன்னா மீன் குழம்போட மொத்த டேஸ்ட்டையும் அந்த வடவம் எடுத்துக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வடவம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற குழம்புல எடுத்து சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடவத்தை சேர்த்துக்கலாம். வடவத்தை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஏன் வெல்லம் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்ரெடி உப்பு, காரம், புளி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்தோன்னா இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டை அது தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சர்வ் பவுலுக்கு மாற்றிருக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபிஷ்ஷு எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much.